அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுற விஷயம் பற்றி தொடர்ந்து பேசுகிற மாதிரியே அதுக்கு அடுத்து இந்த வாரத்திலேயே கலர்ஸ் பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அந்த கலர்ஸில் கூட இந்த இந்த தன்மைகளை உடைய உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த விஷயங்களில் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீ ஒரு மனுஷனாக பிறந்துட்டாலவே உங்களுக்கு சந்தோஷத்தை தரதும் ஒரு நபரால் இருக்கும், துர்க்கத்தை தரதும் நபரால் இருக்கும். இப்போது நீங்கள் நாய் வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்கன்னா அது ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும். சில சமயத்தில் நீங்கள் எதுவுமே வளர்க்கலை அப்படின்னாலும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற நாய்கள் அந்த உயிரினங்கள் மூலமாக உங்களுக்கு அது வேணான்னு தோணும். அதுக்கு ஒரு நோய் இருக்கிற மாதிரியோ இல்லை அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தரையோ அது கத்தனா பிடிக்காதுன்ற மாதிரி இருக்கும். அதுவும் உயிரினம் தான். ஆனால் அந்த நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் அது வேறு. உங்களை வீட்டை சுற்றி மாடு வளர்க்குறது அந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய செல்வமாக அந்த பசுக்கள் மாடு பார்க்கப்பட்டது. மகாபாரத்தில் கூட உங்களுக்கு அந்த பசுக்களை மாடுகளை இதுங்களெல்லாம் கவர்ந்துன்னு போயிடுறது கூட அந்த போர் உக்திகளில் அதுவும் ஒன்று. ஏன்னா அதுதான் செல்வம். அப்போதைக்கு அவங்களுக்கு உணவு தரதாக இருக்கட்டும், பண்டமாற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அதுதான் செல்வமாக இருந்தது. அந்த விஷயத்தை அபகரித்து அவங்களுடைய இன்டைரக்டாக அந்த வெற்றி கொள்வது ஒரு நாட்டினுடைய அரசை அப்படின்ற விஷயத்தில் கூட உங்களுக்கு அந்த ஆடு மாடுகள்ன்ற விஷயம் அப்போத்தில் இருந்தது. இப்போ நம்மளுக்கு வீட்டை சுற்றியே நம்ம சில விஷயங்களுக்காக பெட் அனிமலாக நம்ம வளர்ப்போம். அதனால் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். அது தொலைஞ்சுனா துர்க்கமாக இருக்கும், இல்லை அதுக்கு எதனா உடம்பு சரியில்லாத போச்சுன்னா இருக்கும், இல்லை ரோட்லேயே அது நிறைய நாய்கள் ரோட்டில் இருக்குதுன்னா இருக்கும், அது வேறு. ஆனால் மனுஷனாலேயே நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதை சில கலர் வைஸ் நம்ம பிரிக்கலாம். நல்ல விஷயங்களுக்கும் கலர் வைஸ் பிரிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு அநேகமாக நான் ப்ளூ கலர் தான் ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். இது எப்படி இந்த 11 விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நான் சொன்னது இந்த கன்னி, இந்த நம்மளுடைய கடவுள்களையும் அந்த நம்பர்ஸையும் சேர்த்து சொன்ன மாதிரி தான் இதுவும் ஒரு புது கான்செப்ட். இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்களோ தவிர, இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் எனக்கு பிரபஞ்சமாக சில விஷயங்களை சொல்லுது. ஒரு நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே தெரிய வருது. அது வேறு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போல்லாம். அது என்ன முன்கூட்டி தெரிய வருதுன்னா, ஒரு முகம் கிட்ட அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு முகம் கிளியராக காட்டுது. அவங்களுக்கும் உனக்கும் தான் ஒரு சம்மந்தம் வரப்போகுது, அவங்களுக்கும் உனக்கும் தான் ஒரு தொடர்பு வரப்போகுதுன்னு காட்டுது. எனக்கு அதுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி காட்டிட்டு ஒரு வாரம் கழித்து நான் அந்த நபரை நேரில் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் அப்படியே தூக்கத்தில் கனவுல இல்லை, நிஜத்தில் கண்ணை மூடிட்டு நான் அடிக்கடி இந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் இந்த தியானங்க பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா? 11 1 2 3 நெத்தி போட்டுக்கு நடுவுலையே கடத்துங்க, நெத்தி போட்டுக்கு நடுவுலையே சிவனை சொல்லுங்கள், சிவனை ஓம் நம சிவாய சொல்கிறதோ இல்லை நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு சொல்லுங்கள். அந்த 11 டைம் சொல்கிறது அந்த 1 2 3 அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் கடக்கணும். பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் சொன்னோம் பார்த்தீங்களா? அது மனசில் கூட எண்ணக்கூடாது, கைவிட்டு கூட எண்ணக்கூடாது, வேறு யாருனா கூட என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் தொடர்ந்து பண்ணுறதுனாலையா என்னான்னு தெரியல. சில விஷயங்கள் முன்கூட்டி தெரியறதுல ஒரு 4-5 விஷயம் நடந்துருக்குது. இது இந்த சந்தன பரிகாரம்லாம் சொன்னப்போ அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி கனவுல ஒன்று சொல்லி வெளியில் ஒன்று சொல்லி அந்த சந்தனம் 3 ஐயருக்கு தர சொல்கிற விஷயத்த கனகம்பட்டியார் தான் சொன்னார்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி. அது எல்லாருக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இந்த சாவித்திரி தேவி இந்த 11வது நாள் போய் பிள்ளையார்கிட்ட போயிட்டு வந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயங்களை பண்ணுறதுனால உங்களுக்கும் சொல்கிறதுனால நானும் பண்ணுறதுனாலையா என்னான்னு எனக்கு தெரியல. அதனால தான் அதே மெத்தட் விஷயங்களை நான் போடுறேன். அதனால் பிரபஞ்சம் எனக்கு இன்னும் கூட கூடுதலாக அந்த நம்பர்ஸ் தாண்டி கலர்ஸை சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ எனக்கு கலர்ஸை பற்றி கண்டுபிடிச்சி சில விஷயங்களை சொல்கிற ஐடியாவில் அது வருது. அந்த கலர்ஸ் விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 விஷயம் நான் விழிப்பு நிலையிலேயே நான் உட்காந்துட்ருக்குறேன். ஆனால் ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துட்ருக்கேன். அப்போது ஒன்று ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறப்பவே அப்படியே ஒரு கை அப்படியே கண்ணுக்கு கிட்ட அப்படியே பக்கத்தில் வந்தால் நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தால் கூட கற்பனையாக இல்லாமல் ரியலாக அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கை நின்னா எப்படி இருக்கும், அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா நம்மளுக்கு நிஜமாக அதுவும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. இப்போது ரீசெண்ட் டேஸில் என்ன ஆச்சுன்னா, ஒரு முகம் அவங்க கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஒரு 50-60 வயசுக்குரியவங்களாக இருக்காங்க. அவங்க ஃபேஸு ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன், அந்த முகம் எனக்கு தெரியுது.
இப்போ நீ எதுக்கு இந்த கதையை விட்டுட்டு வேறு கதைக்கு போகிறீங்கன்னா, இப்போ நான் சொல்லிட்டு வர மெத்தடெல்லாம் பண்ணும்போது இந்த சக்தி உங்களுக்கெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலான்றதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த முகத்தை நான் பார்க்குறேன். எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மிடில் இது மாதிரி, அதாவது மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாஸ் வைஸ் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு உருவம், முகம் வந்து கொஞ்சம் பஃபியாக ஆனால் கொஞ்சம் டார்க்காக, கொஞ்சம் இதுவாக ப்ரௌனிஷ் ஃபேஸ் இருக்கிறவங்க, ஒரு 50 வயசு லேடி, அவங்க முகத்தை நான் பார்க்குறேன். அப்படி நிஜமாக நேரில் நின்னா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்குது நான் கண்ண பார்க்கும்போது. அதே ஃபேஸை நான் வந்து ஒரு வாரம் கழித்து நான் பார்க்குறேன். நான் அதே முகத்தை நான் ரோட்டில் போகும்போது, அந்த கோயிலுக்கு கிட்ட போகும்போது சேம் ஃபேஸ் நான் பார்க்குறேன். எனக்கு என்னதுன்னு எனக்கு புரியல. எனக்கு ஏன் அதை நான் பார்க்கணும்? அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தங்குது? எதுக்காக நான் அதை பார்த்தேன்? எதுக்காக அதை நான் மறுபடியும் பார்த்தேன்னு எனக்கு உண்மையிலே ஒன்றும் புரியல ஒன்றும் கூட. அது புரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அப்புறம் நான் என்ன தோணுச்சுன்னா, இது நம்ம ரொம்ப இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம், இந்த 1111, இந்த 369, இந்த மெத்தட்ஸ், அப்புறம் சிவனை நெத்தி போட்டு நடுவில் அந்த உடுக்கை அதுங்கெல்லாம் வச்சு நம்ம தியானம் பண்ணுறதெல்லாம் போன வருஷம்லாம் சொல்லிட்டே இருந்தேன் பாருங்கள். அதுங்கெல்லாம் நம்ம பண்ணுறதுனால இது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் கூட சொல்லிகிட்டே வந்தால் தான் நீங்கள் கூட இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் விட்டுறக்கூடாது. அதுங்கெல்லாம் தான் நீங்கள் பண்ணுறதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய தொடர்பு. உங்களுக்கு ஒரு மற்ற 4 பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் இது பண்ணுறதுனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். பல கஷ்டங்கள் நடந்தாலும் அந்த கஷ்டங்கள் எப்படி அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கணும், அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் கர்மாவை கழிக்குது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி நீங்களும் பார்க்க நேர்ந்தால் அதையெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட்லாம் நீங்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு விஷயம் வச்சுங்களா. அந்த முகம் பார்த்தது ஒன்று, அது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கை மாதிரி ஒன்று அந்த கண்ணை மூடிட்டு இருக்கும்போது இது எல்லாமே விழிப்பு நிலையிலே நடந்த விஷயங்க. அதே மாதிரி ஒரு காலையிலே ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்து மறுபடியும் தூங்குறேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்த பிறக்கிறது விஷயமா ஒரு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை தான் பிறந்து தான் ஆகும், பிறக்கும் தெரியும். அவங்களுக்கு குழந்தை பிறந்தா எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு ஒன்றும் அதனால் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு பிறக்கணும் தான் இருக்குது எனக்கு. ஆனால் அந்த இப்போ நான் வந்து எங்கள் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கும்போது நான் அது வந்து ஒரு காரணத்துக்காக ஹைடிங்கில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு குழந்தை போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ ஒரு 8ஆம் மாதத்துலேயோ 7ஆம் மாதத்துலேயோ போயிடுச்சு. அதனால் அடுத்து குழந்தைய என்ன பண்ணேன்னா, சீக்ரெட்டாக வச்சுருந்தா தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். அப்போ வந்து எல்லோரும் என்னை வந்து அதுக்கு எதிர்த்தாங்க. இப்போ நிறைய அந்த மாதிரி தான் இனிமேல் ஃப்யூச்சரில் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமே என் தங்கச்சி விஷயத்தை நான் மறைச்சி வச்சுருந்த சமயத்துக்கு அப்புறமாவே நிறைய ரிலேஷனில் என்னுடைய எதிர்ப்பாளர் மட்டும் இல்லை, வேறு எங்கெங்கேயோ கேள்விப்பட்டால் கூட என்ன பண்ணாங்கன்னா, அந்த மெத்தட் நல்லா இருக்குதுன்றதுக்காக ரொம்ப நான் ஒரு மாதத்தில் பிறகு போகுதுன்னா அப்போ சொல்லி அப்போ வளைகாப்பு வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பட்சத்தில் எனக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் தெரியும் எனக்கு. ஆனால் நான் வந்து என்னுடைய ஒரு கனவு மாதிரி தூக்கத்துக்கும் கனவுக்கும் நடுவில் வருது அது. அதில் வரும்போது அதில் அவங்க சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், உங்கள் 2 பேரில் யாருன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். அதுக்கு வந்து இல்லை, ஃபஸ்ட்டு அந்த 2 சிஸ்டரில் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் கனவில், ரொம்ப டீப் கனவில் விழிச்சிட்டு மறுபடியும் லைட்டாக தூங்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்க சிஸ்டர் வந்து கன்சீவாக இருக்கிறாங்க, ஆனால் அது என்கிட்ட அவங்க சொல்லலை, எனக்கு அணுன்னு ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்றாங்க. அவங்க எங்கள் ஃபேமிலியிலே 2 அணு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அணுன்றது வந்து அவங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக ஆப்போசிட் இது. எனக்கு அவங்க ஆப்போசிட்டும் கிடையாது, சொந்தமும் கிடையாது, தூரம்னு சொல்ல முடியாது, அவங்க எனக்கு எதிர்ப்பாலும் சொல்ல முடியாது, நார்மல் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க மென்ஷன் பண்ண அணு வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஆள். அவங்க வந்து இந்த டைரெக்டாக என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. அந்த 2 சிஸ்டருமே என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. இத்தனைக்கும் அந்த பெரிய பெரிய பொண்ணு வந்து ரொம்ப என் கூட க்ளோஸாக இருக்கிற பொண்ணு. அது கேட்கும்போது வந்து டைரெக்டாகவே ஆமாம் என் சிஸ்டர் வந்து கன்சீவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அந்த வேறு யாருன்னா நம்ம ரிலேஷனில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அது அவங்களுக்கு பிடிக்காத பொண்ணு.
ஆமாம்மா. அந்த பொண்ணு சொல்லுச்சு, இந்த மாரி எங்க சிஸ்டர்ன்னு சொல்ல, அவங்க சிஸ்டரோட பேர் சொல்லி சொன்னாங்க. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த எல்லாம் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்ல, நெறைய பேர் பார்க்குறாங்க அவங்கலாம். என் வீடியோ டெய்லி பார்க்குறாங்க. அதனால் சொல்ல முடியல அந்த பேர். அந்த மாரி அந்த பேர் சொல்லாமயே அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அனு சொன்னாங்க அப்படின்றாங்க. இதில் எனக்கு அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னது கஷ்டமாகல. இந்த பெரிய பொண்ணு எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் ரொம்ப தாண்டி எனக்கு ஒரு நெருங்கிய உறவு மாதிரி நான் நினைக்கிற பொண்ணு. அது டைரெக்டாக சொல்ல வேண்டியது தானே. எனக்கு என்ன கஷ்டம், அவங்க 2 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எனக்கு நல்லது தானே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க 2 பேரும் நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லபடியாக குழந்தை பிறந்து அவங்களுக்கு நல்லபடியாக எல்லா விஷயம் எப்பவும் நினைக்கிறவங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ என் மேலே எதிர்ப்பு இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பசங்களையும் நான் நல்லபடி இருக்கணும்னு நினைக்கிற ஆள் தான். அந்த கனவில் அந்த மாதிரி சொன்னது எனக்கு அது நான் அணு சொல்கிறது, அணுன்றதே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அணுன்றவங்ககிட்ட நீங்கள் பேசக்கூட மாட்டீங்க. அப்புறம் எப்படி அணு சொல்லிச்சுன்னு சொல்லலான்றதுக்கு அதுக்கு வழியாக போச்சு எனக்கு. இப்போ எப்படின்னா அநேகமாக எனக்கு சொல்லணும் பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டுது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் யாராவது என் பர்பஸாகவே ஒரு விஷயத்தை எனக்கு மறைக்கிறாங்கன்னா அது எனக்கு ஏதோ கனவு மூலமாகவோ வேறு ஏதோ ஒரு விஷயமா மறைக்கப்படுது. ஆனால் இப்போ ஒரு 10 நாளாக 15 நாளாக தான் ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரியே அந்த சிஸ்டர் கன்சீவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சில சூழ்நிலைகள் சில விஷயங்களை கேள்விப்படும்போது இருக்குது. ஆனால் வாய் விட்டு அவங்க சிஸ்டர் சொல்லலை. அவங்க அந்த பெரிய பொண்ணு என்கிட்ட வாய் விட்டெல்லாம் சொல்லலை அதை. ஆனால் எப்படியோ ஒரு வகையில் எனக்கு அது ஆமான்ற மாதிரி தெரிய வருது. அவங்க நினச்சிட்டுருக்குறாங்க நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறோன்னு நினச்சிட்டுருக்குறாங்க. எனக்கு அது பிரச்சனையே இல்லை. என் தங்கச்சிக்கே நான் மறைச்சி தானே எல்லாத்தையும் பண்ணேன். அதனால் நான் அவங்களுக்கு புத்திமதி தான் சொல்வேன். அதை மறைச்சி வைக்க தான் நல்லதுன்னு தான் நானும் சொல்வேன். அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீ இந்த கதையை என் கதையை சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு புரியுதில்லை. வழ குழலாம் சொல்லாத, சொல்ல வந்ததை டக்குன்னு சொல்லு. ஏங்க நான் சொல்லிட்டு வர இந்த 11 விஷயம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. உனக்கு நீ உனக்கு உள்ள ஒரு சக்தியே கிடைக்குது. ஏற்கனவே யாரோ உங்ககிட்ட விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயமே உனக்கு தெரிஞ்சு போகுது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்தினுடைய எதுக்காக அந்த லேடியோட முகத்தை நான் பார்த்தேன்னு ஒன்றும் தெரியல. அந்த லேடி ஏதாவது ஃப்யூச்சரில் என் கூட கனெக்ட் ஆக போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கண்ணுக்குள்ளே பார்த்த அந்த விஷயத்தை வெளியில் வேற அவங்கள பார்க்குறேன். அதுக்கப்புறமா இதுக்கெல்லாமே காரணம் இப்போ நான் சொல்கிறேன், அந்த நெத்தி போட்டு நடுவில் இதை இப்படி 11 முறை சொல்கிறது, இத்தனை முறை சொல்கிறது, அப்புறம் இந்த நாளைக்கு பிரதோஷம்னா அவரை 11 முறை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் இது நடக்குதுன்றதுக்கு என்னுடைய அனுபவபூர்வமாக நான் சொல்லணும்ல உங்களுக்கு. எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு சொல்லணும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நேற்று இந்த பார்க்கும்போது அந்த 7 பொண்ணை நான் தேடிக்கிட்டு இருந்தப்போ கன்னி பெண்களுக்கு பாத பூஜை பண்ணணும்னு உங்களுக்கு சொன்னேன். இந்த கார்த்திகை உத்திராட நட்சத்திரம் நாள்லேயும் பண்ணலாம். உங்கள் வீட்டு கன்னி தெய்வம்னாலே அது இது வரும். உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தில் யாராவது உங்களுக்கே தெரியாமல் போயிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்களான்னா உங்களுக்கு அது மணப்பாக்கம் கன்னிமாவை கும்பிட்டாலும் வரும். அந்த 7 பொண்ணுங்களை நிற்க வச்சு அந்த மாதிரி பாத பூஜை பண்ணுறதும் பண்ணும். இல்லை கார்த்திகை உத்திராட அன்றைக்கி பண்ணுறது அந்த பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னுலாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் நான் போயிட்டு நேற்று எங்களுடைய பல்லூரில் போயிட்டு அந்த நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லைங்களா ஃபேமிலிஸு. அதில் எல்லாரையும் கேட்டுக்கிட்டே வரும்போது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்கும்போது அந்த பொண்ணு பேர் நட்சத்திரம் இருந்துச்சு. நீ ஒரு நிமிஷம் உனக்கு பாதெல்லாம் கழுவி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு உனக்கு கிஃப்டெல்லாம் தருவேன் நிற்பியா அப்படின்னு கேட்டப்போ என்னே தெரில. அத்தனை பேர் நின்னாலும் அந்த பொண்ணு முகம் மட்டும் என் மனசுக்குள்ளே அப்படியே நின்று போச்சு. எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம ஏற்கனவே அவங்க அந்த எங்களுடைய பூர்வீகம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த புண்ணியங்கிராமெலாம் மாமனார் ஃபேமிலியோட பூர்வீகம். அவங்கெல்லாம் தான் அந்த இடத்துல பொங்கல் வைக்கிறது ஆடி மாதத்தில். அதுதான் எங்கள் குலதெய்வம். ஆனால் பர்டிகுலராக அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஜென்ம தொடர்பு இருக்குதுன்ற மாதிரி நட்சத்திரான்னு சொல்லிச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நட்சத்திரா இந்த யூனிவர்ஸு இந்த மாதிரி பிரபஞ்சம் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நட்சத்திரம் எல்லாமே ஒன்று தான். அது பேர் வேறு நட்சத்திரான்னு சொன்னது எப்படின்னா என் பேர் பிரபஞ்சம், என் பேர் சந்திரன் சூரியன் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதோடு அந்த வார்த்தை பேர் மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட ஃபேஸே. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் கூட அந்த பொண்ணுக்கிட்ட நான் பற்றியா உனக்கு சொன்ன மாதிரியே உனக்கு அதே மாதிரி பண்ண பற்றியா உன் பேர் சொல்கிறேன் வீடியோவில்னு சொன்னேன்ல அதே மாதிரி சொல்லிட்டேன் பற்றியா நான் சொல்லும்போது கூட அந்த ஃபேஸ் எனக்கு அப்படியே ஏதோ எனக்கு பரிச்சயமான, இல்லை எந்த ஜென்மத்திலையோ, இல்லை எனக்கு பிறந்த குழந்தையா, இல்லை என் தங்கச்சியா, இல்லை என் குழந்தையா, இல்லை ஃப்யூச்சரில் எனக்கும் அதுக்கு எதனா சம்மந்தம் வரப்போதா ஏதோ ஒரு மாதிரியான கனெக்ஷன் அந்த குழந்தைக்கும் எனக்கும் இருக்குது. அடுத்த வருஷம் போகும்போது தான் அதே நட்சத்திரன்றது வராங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த 10 பேர் நின்னாங்க. அதில் ஒரு 7வது பேர் கிடைக்கல.
ஆனால் அங்கே இப்போ என்னென்ன தோணுன்னா, என் ஆப்போசிட் பார்ட்டிங்கெல்லாம் கூட கொஞ்சம் பேர் அங்கே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்று சொல்கிறேன். நான் அதை பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த பாத பூஜை பண்ணிட்டு நேற்று போட்டேன் இல்லைங்களா வீடியோ, எல்லாருக்கும் பாதம் கழுவி இது பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அப்போது சத்தமாக என் காதில் படுற மாதிரி இதை நான் டெய்லியே பண்ணுறேன். எங்கள் ஊரில் இதை இந்த இந்த பாத பூஜை பண்ணி எல்லாருக்கும் கழுவி அந்த 7 பேர் கழுவுறேன்ல நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா. இது கார்த்திகை உத்திரா நட்சத்திரம் கன்னி தெய்வம் அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. அதை நான் போய் அங்கே பண்ணேன் இல்லைங்களா. அதை நான் பண்ணும்போது ஒருத்தர் அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு லேடி. அவங்க இதை நான் டெய்லியே பண்ணுறேன் எங்கள் ஊரில். நாங்கள் இதே சேம் லேடி நான் வந்து ஒரு ஊரில் பிள்ளையாரனுடைய மண்டல பூஜைக்கு போயிருந்தப்போ, அப்போ அந்த லேடியோட சிஸ்டருக்கு இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறாங்கன்றதுனால அவங்க சிஸ்டரையே பண்ண சொன்னேன். நானும் பண்ணேன், அவங்களும் பண்ணேன். அப்போ பாத பூஜைலாம் பண்ணல, சும்மா காலுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு லைனாக 7 பொண்ணுங்களை நிற்க வச்சுட்டு, அது கொஞ்சம் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க கூட, ஆனால் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் லைனாக நிற்க வச்சு பண்ண சொன்னப்போ இதே லேடி அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போவும் இதே விஷயத்த நான் நேற்றே பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அப்போது அந்த மாதிரி அதே மாதிரி என்னுடைய அந்த சித்தி பையனை நான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கும் அவங்க போயிருந்தாங்க ஊருக்கு. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இதை நான் எப்போ பண்ணுறதுக்கு இருந்தேன், அது இப்போ பண்ணுறதுன்னா இதை எப்போ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. நீங்கள் இவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுங்களேன். இவங்களுக்கு வந்து 2 பேர் தான், 2மே ஒரே மாதிரியான மீனிங் பேர் தான். ஒன்று பூமர் ஆண்டின்னு சொல்லலாம், இல்லைனா டாக்ஸிக் லேடின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு இது 3 தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அவங்கள இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது, அதெல்லாம் எப்பாவது ஃப்யூச்சரில் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்களுக்கு பேர் டாக்ஸிக் லேடி இல்லைனா பூமர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் எனக்கு. அந்த மாதிரி வந்து அந்த இது வந்து அந்த பண்ணும்போது அந்த நட்சத்திரன்ற பொண்ணு மட்டும் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்தையும் இதை பண்ணும்போது ஒரு வேளை அது கவனிச்சின்னு கூட இருந்திருக்கலாம். அந்த சாமி வந்த அம்மா நான் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக தேடிட்டு இருந்தப்போ எதுக்காகனா லைனாக நிற்க வச்சு பண்ணுறேன், அதனால் எப்பவுமே அந்த அம்மாவுக்கு வருஷம் சாமி வரதா இருக்கும். அதில் நான் இப்படி தேடிக்கிட்டு இருந்தது கவனித்து கூட இருக்கலாம் அந்த அம்மா. அதனால் அந்த அம்மாவுக்கு சாமி வரும்போது அவங்கள என் பேர் பாரதின்றதுக்கு பதிலாக பாக்கியம்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. அந்த பாக்கியா 7 பேர் பொண்ணு தேடிட்டு இருந்ததில்ல, ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை கூட்டின்னு வந்து என் எதிர்க்கே பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து உன்னை தான் கூப்பிட்றாங்க, சாமி வந்துக்குது அந்த அம்மா மேலே, நீ உன்னை தான் கூப்பிட்றாங்க வான்ட்டு. எனக்கு எதனா ஒன்று இந்த குறை வச்சுக்கிறேன் அந்த குறை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா நம்ம இருக்கிற பயத்தில் உன்னை இது வேறு என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அந்த அம்மா இங்கேயே பண்ணு, அங்கே படையெல்லாம் போட்டுக்குது பார்த்தீங்களா சப்தகண்டிங்க, அது எதிர்க்கே படையல் பண்ணிக்கிற இடத்துல இங்கேயே பண்ணுனாங்க அந்த அம்மா. நான் ஏதோ எல்லாத்தையும் ஒன்றா பண்ண போகிறேன், அவங்களெல்லாம் வச்சு பண்ண போகிறேன், நான் ஏற்றுக்கினேன், நீ அந்த சப்தகண்டிகள் பண்ணுற, நான் சாமி வந்துக்குது என் மேலே, அதை நீ இங்கேயே பண்ணு அப்படின்னு வேறு ஏதோ பண்ண போகிறேன்னு நினச்சிருப்பாங்க அந்த அம்மா. நான் பாருங்களேன் அவங்க மேலே சாமி வந்து இத்தனைக்கும் எங்கள் மாமியார் மேலே எங்கள் ஹஸ்பண்ட் மேலாம் சாமி வர காலத்துலலாம் அவங்க நடிக்கிறாங்கன்னு தான் நினைப்பேன் நான். அது இன்றைக்கி கூட நான் கேட்டால் அதை நான் அப்படி தான் சொல்லுவேன். அதில் கூட எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். எங்கள் ஹஸ்பண்ட் நடிச்சாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எங்கள் மாமியார் நடிக்க தான் செய்யுது. அப்போ சாமி வந்தது, இந்த சாமி வரத்துலேயே 2-3 பேர்தையுங்குது. தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் தான் ஆட்சிக்கு கீழே வச்சுக்கிறதுக்காக அவங்கள நேரடியாக எதிர்க்கிறதுக்கு பயம் இருக்கிற நிறைய இந்தியாவில் இருக்கிற நிறைய பொண்ணுங்க இந்த ஆன்மீக விஷயமாக மற்றவங்களை தான் கீழே கொண்டு வரதுக்காக என் மேலே கடவுள் சக்தி இருக்குது நானே சாமின்னு சொல்கிறது, அது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீமாக அந்த ஸ்டேஜுக்கு போயிடுது, எக்ஸ்ட்ரீமாக நம்மளே கடவுள் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்ப மெய்மறந்து போய் அவங்க தான் கீழே அடிபட்டுதான்னு கூட பார்க்காம தவால் உழுது முள்ளே இருந்தால் கூட அது மேலே நடந்து போகிறதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் அது சாமி வருதோ இல்லையோ, ஆனால் அவங்க நடிக்கலை, அவங்க மேலே சாமி வந்ததா இல்லையான்றது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, அதனால் அவங்க நடிக்கலைன்றது வரைக்கும் உண்மை. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி யாரும் சுற்றி இருக்கிறவங்கள தான் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு அதுக்கெல்லாம் பண்ணல. ஆக மொத்தத்தில் நாங்கள் கேட்டு தேடி நின்றதுனால தான் அந்த அம்மாவுக்கு அந்த சாமி வரும்போது அதையும் சொல்லலான்னு வந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அந்த சப்தகன்னிகள் வந்து இந்த அம்மா ரூபத்தில் வந்து எனக்கு அது உண்மையிலே எனக்கு நான் செஞ்ச அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அதனால வந்து இங்கே நான் ஒரு சாதாரணமாக கடவுள்கிட்ட தான் நம்ம பேசுகிறோன்ற மாதிரி என் மைண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா தான் சப்தகன்னி தான் இந்த அம்மா உடம்புல வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் நினச்சேன் நேற்று பொறுத்த வரைக்கும். அப்போ நான் என்ன சாதாரணமாக எப்படி தெரியுமா பேசுனேங்க, மற்றவங்களாம் அந்த சாமி தான் அப்படின்னு நினச்சின்ற மாதிரி நான் இங்கே வச்சு கழுவுனா இங்கெல்லாம் அந்த படையல் மேலெல்லாம் தண்ணி இதாகிடுமா, உண்மையிலே அந்த கடவுளே வந்து இறங்கி நின்னா எப்படி இருக்குது, அது மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நான் சொன்னேன். அது மாதிரி இங்கே கழுவுனா அந்த வெளியில் வச்சு பண்ணிடுறேம்மா, ஒன்றும் இல்லைம்மா பாத பூஜை பண்ணணும்னு நினச்சேன் எல்லாருக்கும், அதை நான் பண்ணிடுறேன்,
ரொம்ப நன்றிம்மா, என்னுடைய அந்த நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கை ஒன்று சொன்னேன். அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இன்னும் ரொம்ப மெயின் கோரிக்கை கேட்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னோடய வெல்விஷஸ் நிறைய கிடையாது. அங்கே போய் நான் வெளிப்படையாக உண்மையிலேயே எனக்கு என்ன வேணுன்றத சொல்ல முடியாது எனக்கு இப்போது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா ஒரு பொதுப்படியாக ஒரு வேண்டுதல் ஒன்று வேண்டேன். ஆனால் அந்த சொன்ன விதம் இருக்குது பாருங்கள், அந்த பெண்மணி சொன்ன விதம் இருக்குது பாருங்கள், அது எனக்கு அந்த தெய்வமே பண்ணுறேன் போ அப்படின்னாங்க. அந்த சொன்ன அந்த ஒரு ஸ்லாங் அந்த முட்டி போட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே. அதில் அவங்க சொன்னது அந்த ஸ்லாங் வந்து உண்மையிலே அந்த கடவுளே வந்து இந்த சினிமாவெல்லாம் அந்த கிரீடம் போட்டுக்கின்னு இது பண்ணின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருந்துச்சு. உங்களுக்கு சாட்சாத் ஒரு கடவுள் சொன்ன மாதிரி ஒரு இருந்தது. பண்ணுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி ஒரு ரொம்ப அழகாக இருந்தது அந்த வேர்டு அவங்க சொன்ன விஷயம். அந்த மாதிரி சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை அந்த பேரண்ட்ஸே கூட்டின்னு வந்துட்டாங்க கடகடான்னு. இப்போ அவங்களுக்கும் தானே அது ஒரு முக்கியமான கடவுள் வந்து சொன்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த நட்சத்திராவுக்கு தான் போய் மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த லைனில் இவங்க நிற்கும்போது 7வதுக்கு தான் ஒரு பையன் நிற்கும்போது அந்த பையனுடைய பேர் முருகனாக நினச்சிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, இவன் பெயர் பரமேஸ்வரன், பரவாயில்ல சிவனுக்கு பாத பூஜை பண்ண மாதிரி நினச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு கார் ஓட்டின்னு வந்த டிரைவர் வந்து பேர் வந்து மணிகண்டன். இதுக்கு முன்னாடி எப்போவுமே நாங்கள் போகிற இடங்கள்லாம் பெருமாள்ன்றவர் தான் வருவார் என் கூட. நேற்று வந்து இந்த மணிகண்டன் இந்த ஐயப்பன் ஒரு 3 நாளுமே என் கூட கனெக்டிவிட்டியில் இருக்கார். நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் அந்த சப்தகன்னிக்கான துணி எடுத்துன்னு போயிட்டு மறுநாள் தைக்க கொடுக்குறேன். அந்த மாதிரி வந்து இந்த கன்னி தெய்வமும் அந்த ஐயப்பனும் ஒரு 3 நாளாகவே என் கூட கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. அதிசயமாக நான் அந்த கன்னி கோயிலுக்கு போகும்போது அந்த மணிகண்டன் என்ற டிரைவர் எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு அவர் ரொம்ப ரேராக தான் வருவார். அந்த மணிகண்டன் என்றவர் வந்திருந்தார் கூட. அப்புறம் நான் வந்து இந்த வெளியில் கூட்டின்னு வந்து லைனாக நிற்க வச்சு பண்ணும்போது அந்த மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க நட்சத்திராவுக்கு. அவங்களையும் கடகடான்னு கூட்டின்னு வந்து அவங்களையும் நிற்க வச்சு ஒருத்தர் பேர் மட்டும் பரமேஸ்வரன் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாேருக்கும் பாத பூஜை பண்ணி அவங்க கையில் ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து சாக்லேட் கொடுத்து தலையிலையும் பூ வச்சு கற்பூர ஆர்த்திலாம் காட்டினா நிறைய நல்லா இருக்காது உங்களுக்கு. சில பேருக்கு வந்து அந்த மாதிரி கற்பூர ஆர்த்தினா வேறு மாதிரி ஏதாவது திங்க் பண்ணுவாங்கன்றதுனால நான் அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுவே போதும், பாத பூஜை பண்ணிட்டு அதோடு நம்ம அவங்களுக்கு கிஃப்ட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல அந்த குழந்தைங்களுக்கு. நம்மளுக்கு சைஸு ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வேறு இதுனா ட்ரெஸ்ஸு நம்ம வச்சோம்னாவே நம்ம எப்போனாலும் நம்ம போனோம்னா அவங்க வேறு சைஸில் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் பத்தலைன்னா பையனே நிற்க வச்சாலும் காசாக கொடுத்து அதுங்களுக்கு அந்த நிமிஷம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட்டாவோ சாக்லேட்டாக கொடுத்தோம்னா அதுங்களுக்கு ஹாப்பி. ஸோ அவங்களுக்கு ஹாப்பி. அதனால் வேண்டி அந்த அதுங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிறவங்கள அவங்க இவங்கன்னு சொல்ல மாட்டேன் எப்போவுமே. அதே மாதிரி பேசும்போது கூட நீங்கள் நாங்கள் சொல்ல மாட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாவே அவங்க ரொம்ப வயசில் பெரியவங்களா இருந்தால் கூட நான் சொல்லலான்னு சொல்கிறோம். எனக்கு ரொம்ப செல்லமாக ஆயிடுச்சானவே அது இதுன்னு தான் சொல்கிற மாதிரி வந்துடும் எனக்கு. அதனால் சொல்லிட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா கூட அந்த காசு வந்து கொடுத்துறது, கையில் ஒரு ஸ்வீட் கொடுத்துறது அது சரியாக இருக்கும். உங்களுக்கு வசதியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான காசு கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்க. அதுதான் சரியாக வரும். நம்ம தேடி பார்த்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணணுமே, துணி எடுக்கணுமே இப்படிலாம் யோசித்தோம்னா இந்த விஷயத்தை செய்யத்தை தவறு விட்ருவோம் நம்ம. இதுனா எப்போனாலும் ஒரு கோயிலில் போயிட்டு கூட நம்ம டக்குன்னு பண்ணிட முடியும். இந்த கார்த்திகை உத்திராடம் இந்த 3 நாள் வரும்போதுன்றதை மறுபடியும் நேற்று நடந்த அந்த விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணேன். தயவு செஞ்சு இந்த நிறைய விஷயங்கள் அந்த சாமி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன விஷயத்தை ஏற்றுக்குதுன்ற காரணம் கூட என்னென்னா, இப்போ நான் அந்த நம்பர்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 11 இது மாதிரி விஷயங்கள்லாம் அதுதான் இதுக்கு காரணமே. அது அந்த அம்மா மேலே உண்மையிலேயே சாமி வந்தது அது முக்கியம் இல்லை. ஆக மொத்தத்தில் அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு அத்தனை பேர் பார்க்கும்போது நீ வந்து வேண்டுதல் எதுவும் கேட்டு சரி அப்படின்னு ஒரு பெண் மூலமாக சொல்ல வச்சுச்சு இல்லைங்களா உங்களுக்கு. அது வந்து ஒரு இது தானே. அதனால் வேண்டி அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு 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 ரேர் விஷயம் எங்குமே நம்ம சாமான்யமாக பார்க்காத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இந்த நம்பர்ஸ் விஷயம். அந்த மாதிரி தான் ஒரு கலர் விஷயம் ஒன்று கொண்டு வர போகிறேன். அதுவும் எனக்கு பிரபஞ்சமாக சொல்லி கொடுத்து அதை நான் உங்களுக்கு சொல்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் நாளைக்கான விஷயம் என்னான்னு சொல்கிறேன். பிரதோஷ நேரத்தில் 4:30லேருந்து 6க்குள்ளே 110 முறை, ஏன்னா 110ல் 11 இருக்குது, அதனால் 11ன்ற நம்பர் தெரியுது இல்லைங்களா தம்ப்நெயில்ல பார்க்கும்போது. 110 முறை ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை 11 முறை சொல்லுங்கள். அந்த சொல்லும்போது 108 ஜபமாலை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு நெத்திப்பட்டு நடுவில் வச்சுக்கிட்டு சிவனை நினச்சிக்கணும் இந்த முறை. ஏன்னா எண்ணிக்கைக்கு இந்த முறை நான் ருத்ராட்சத்தை கையில் எடுக்க சொல்கிறேன். 108 முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 தான்றதுனால 2 நம்பர் தான்றதுனால அது ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. 108 இருக்கும் எப்பவுமே. அதை இன்னொரு 2 முறை சொல்லிட்டா 110 ஆகிடும். ஆனால் இந்த முறை நான் வந்து கவுண்டிங்க்கு ருத்ராட்சத்தை சொல்கிறதுனால நெத்திப்பட்டுக்கு நடுவில் வைக்க வேண்டிய விஷயம் அந்த சிவன், அந்த சூலம், பிறை நிலா, அந்த பிறை சந்திரன், அந்த
இது கமண்டலம், குண்டலம், அந்த ருத்ராட்சம் அதுங்கெல்லாம் எப்பவுமே சொல்லும் பாருங்கள், நெத்தி போட்டு நடுவில் சிவனை வச்சு எப்படி நினைக்கணும்னு, அதை நினச்சிக்கணும். இவர் ராகவேந்தர்து தம்னையில் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த காம்பினேஷன் ஒரு வித்தியாசமான விடியில் உங்கள் வாழ்க்கையில் தரும்னு சொல்லிட்டு. நாளைக்கு மிருகசீரிஷம், அதனால் நாளைக்கு காலையில் 11லேருந்து 12க்குள்ளே, ஏன்னா 11 இருந்துகிட்டே இருக்கும்ல, அதனால் 11லேருந்து 12க்குள்ளே நீங்கள் ஞாபகம் சொன்னால் சரி. அப்படி இல்லைனாலும் வேறு எதனா சமயத்தில் கூட ஈவினிங் 4:30க்குள்ளவே 7 மணி வரைக்கும் இருக்குது, இருந்தாலும் ஈவினிங் 4:30க்குள்ளவே நீங்கள் 7 முறை, இதுக்கு 11 முறை உங்களை நான் சொல்லலை. ஏன்னா ராகவேந்தருக்கும் 7என்ற நம்பருக்கும் ஒரு சம்மந்தங்குது. அவர் வீணை வாசிப்பார். அந்த சப்தகன்னிகள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது கூட சப்தம்னா என்ன, சத்தம், 7 விதமான சப்தங்கள், சரிகம பதனிசன்றது. அதனால் அந்த சப்த கன்னிகள்ன்றது கூட அந்த சப்தம், அந்த சவுண்டு, அந்த மியூசிக்கு அதோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இவருக்கு அந்த வீணையோட சம்மந்தங்குதுன்றதுனால, வீணை வாசிப்பவர்ன்றதுனால இவர் கூட அது மட்டுமே இல்லாத இவருக்கு 7என்ற நம்பர் இவர் கூட கனெக்ட் ஆச்சு அவரை பற்றி நான் சொல்லும் போதெல்லாம். அதனால் இவருக்கு பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமத்தேனவேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது நிறைய பேருக்கு அது தெரிஞ்சும் இருக்கலாம். அதை 7 முறை சொல்லிவிட்டு 7 முறை உங்கள் வேண்டுதலை நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங், ஏன்னா அதுக்கப்புறம் பிரதோஷத்துக்காக சொல்வீங்க நீங்கள், அந்த ஈவினிங் 4:30க்குள்ளே அதை 7 முறை சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை ராகவேந்தர்கிட்ட 7 முறை சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் அது காலையில் மிருகசீரிஷங்குதுன்றதுனால காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே அதை சொல்லுங்கள். இது ஈவினிங் உங்களுக்கு பிரதோஷ நேரத்தில் அந்த 110 முறை சொல்கிறது 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அது உங்கள் வேண்டுதல் எல்லாமே முடிஞ்சிடும். எப்பவுமே பிரதேசத்துக்கு என்ன பண்ணுவீங்களோ, ஒரு பால் மட்டும் வச்சு கும்புறதோ, வீட்லேயே கும்புறதோ, கோயில் போகிறதோ, கோயிலே போயிட்டு கூட அந்த 110 முறை சொல்லிடலாம். அது நீங்கள் இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் நாளைக்கு ராகவேந்தரையும் அந்தந்த நட்சத்திரத்தை பொறுத்து சொல்கிறேன். நாளைக்கு மிருகசீரிஷம் இருக்குது, பிரதோஷம் இருக்குது, அதனால் அதை பண்ணுங்கள். அதை நீங்கள் நாளைக்கு சொல்கிற விஷயத்த பண்ணுங்கள். ஏன் முதல்ல நான் சொன்ன விஷயம், அந்த சாமி அந்தம்மா கூப்பிட்ட விஷயம், ஒரு பெண்ணுடைய முகம் எனக்கு தெரிஞ்சுதுன்ற சொன்ன விஷயம், அந்த கன்சீவாக இருக்கிற விஷயத்த என்னுடைய கனவுல ஒருத்தர் சொன்னாங்கன்ற விஷயம், இதுங்கெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி முறைகள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விதமான சக்தி கிடைக்கும்ன்றதுக்காக தான் அதை நான் சொன்னேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டன், அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ஃபில் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 60 பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், 60% இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண வேண்டியன்றதுக்கு சொல்கிறேன். இதுங்களுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குதுன்றதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.